என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய இறை வார்த்தையானது 2 குறிப்பேடு 7ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை. எனது பெயரை போற்றிடும் என் மக்கள் சிறுமையுற்று தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி என் திருமுகத்தை நாடினாள். வானகத்திலிருந்து அவர்களது மன்றாட்டுகளை கேட்டு அவர்கள் பாவங்களை மன்னிப்பேன், அவர் நாட்டுக்கு நலன் அளிப்பேன். ஆமேன். அன்பானவர்களே, இன்றைய இறைவார்த்தையின் மையப்பகுதியாய் இருப்பது நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒன்று, தங்கள் பாவங்களிலிருந்து மனம் வருந்தி இறந்து மன்றாடி. அப்படி என்றால் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனே கடவுளுடைய இரக்கத்தை பெறுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் அவர் வானகத்திலிருந்து நம்முடைய மன்றாட்டுகளை கேட்கிறார், நம்முடைய ஜெபங்களை கேட்டு பதில் தருகிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய பாவங்களையெல்லாம் மன்னித்து நாம் வேண்டுவதற்கும் ஜெபிப்பதற்கும் மேலான ஆசீர்வாதங்களை நமக்கு தருகிறார், நம்முடைய நாட்டுக்கு நலன் அளிக்கிறார். ஆகவே அன்பானவர்களே, நாம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக தந்தையை இறைவா, உம்மை நன்றி நிறைந்த உள்ளத்தோடு போற்றுகிறோம், புகழ்கிறோம். இன்றைய இறைவார்த்தைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இதை பார்க்கிற கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் பெயர் பெயரால் ஆஸ்வதிப்பீராக. ஒவ்வொருவரும் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்களாய் மாற்றுவீராக. அப்பொழுது நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிப்போம் என்பதிலே உறுதியாயிருந்து உம்மை நோக்கி பார்த்து மன்றாடுகிறோம். துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம், எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.